இப்போ நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற காந்தா பை லாங்குவேஜ் படம். காந்தா காந்தா அடியே காந்தா அப்படின்னு எம்ஆர் ராதா பாணியில் கூட இந்த படத்தை சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்து படம் தான் இது, அந்த காலத்து கதை தான். ஆனால் அந்த காலத்து கதைனாலும் அன்று சூப்பர் ஸ்டாராக எம்ஆர் ராதாவுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டாராக, எம்ஜிஆருக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜ பாகவதர் காலம் தொட்டு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினி, சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருந்த விஜய், இப்போ அரசியலுக்கு போயிட்டார், அதனால் இருந்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு, இவங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் இன்றும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை அழகாக கொத்து வாங்கி துல்கர் சல்மான் நடிப்பில் ரொம்ப அருமையான திரையுலகத்தை பற்றி இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு படம் வந்து சொல்ல முடியாதுங்க. அதுவும் அந்த காலத்து திரையுலகத்திலே இதெல்லாம் இருந்திருக்கா? ஏன் சினிமாவை சாக்கடைன்னு மக்கள் பேசுகிறாங்க? என்ன அந்த மாதிரி சினிமாவில் என்ன சாதாரண கேள்வியை தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்திருக்கிற நடிகைகள் இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னைக்கே இருந்திருக்காங்கங்கிறதெல்லாம் இந்த படம் வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. என்னடா படம், என்னடா கேள்வி, என்னடா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹீரோ, அவரை வளர்த்து விட்ட டைரக்டரு, ஒரு ரஜினியை வளர்த்து விட்ட, கமலை வளர்த்து விட்ட பாலச்சந்தர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து அதுக்கு முந்தைய காலகட்டத்து கதை. ஆனால் இன்றைய ஹீரோக்களுக்கும் பொருந்துகிற கதை. இன்றைய ஹீரோயின்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. சில்க் லைஃப்லேருந்து இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்க நடிகைகள் லைஃப் வரைக்கும் இந்த படத்தில் இருக்குங்க. தான் நான் சொன்ன மாதிரி அந்த ஹீரோக்கள் அத்தனை பேரோட நடிப்பும் இருக்குது. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நடிக்க வர்றாரு, வந்த இடத்துல நான் தான் ஷாட் வைப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. காரணம், ஐயா ஐயான்னு அழைக்கிற அந்த டைரக்டரு பிடிவாதக்காரர். இவனை நான் தான் உருவாக்கி விட்டேன், இவனை எங்கேயோ தஞ்சாவூரில் கூத்துப்பட்டறையில் இருந்தான், அவனை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு நாயகனாக்குனது நான் தான். இன்றைக்கி அவனுடைய பணம், பவுஸு, கார், பங்களா இதெல்லாம் அவனை வந்து ரசிகர்கள் இவங்கெல்லாம் அவனை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்கன்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நான் இல்லைன்னா அவன் ஒன்றும் கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிற அந்த இயக்குனர் அவருக்கு சரியான பதிலடி தரணும்னு துடிக்கிற ஹீரோ. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஹீரோ மாதிரியே ஒரு ஹீரோயினை புதுசாக கூப்பிட்டு வர்றாரு.